அரசை அரசியலை காசை வைத்தல்ல, ஆகச் சிறந்த கருத்தை வைத்து கட்டமைக்கிறோம். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி கட்டமைக்கிறோம். நாம் வந்தது எதற்காக? பதவிக்காக அல்ல, நம் மக்களின் உதவிக்காக. மக்களை வைத்து பிழைக்க அல்ல, நம் மக்களுக்காக உழைக்க. நாம் வந்தது பணத்திற்காக அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக. இங்கே 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுகிறது, ஆள் மாறுகிறது, ஆட்சி முறை மாறும். நம் நோக்கம் ஆள் மாறுவது, ஆட்சி மாறுவதல்ல, ஆட்சி முறை மாற வேண்டும். ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை. நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீர்கள்? ஒரு பக்கம் ஊழல் லஞ்சம், உங்கள் பிள்ளைகள் உண்மை நேர்மையின் பக்கம். நீங்கள் எந்த பக்கம்? ஒரு பக்கம் வாக்குக்கு காசு, பணத்துக்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு. நீ எந்த பக்கம் நிற்க போற? ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். உன் வாக்கை பற்றிய கவலைப்படுபவன் உன் வாழ்க்கை பற்றி நான் நிற்பது, உன் உடன் பிறந்தவன் நிற்பது உன் ஓட்டுக்காக அல்ல, நம் நாட்டுக்காக என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நான் கைவிரித்து நிற்பது உன் வாக்கை கேட்பல்ல, உன் வாக்குக்காக அல்ல, உன் வாழ்க்கைக்காக, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக. என் கனவை கவனி, என் கருத்தை கேள். சரியாக இருக்கிறது என்றால் என் கைகளை இருக பற்றிக்கொள். நல்லதை கொள், நல்லதை தள். இதுதான் நீ செய்ய வேண்டியது. நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக, எழுச்சியின் புரட்சி விருந்த தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாடு உங்களுடையது. இந்த நாடு உங்களுடையது, நம்முடையது. இந்த நாட்டை மகத்தான ஒரு நாடாக மாற்றி நாம் படைக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விடுங்க, நீ கேட்க தம்பி, தொந்தரவு பிள்ளைகள். நாம் இந்த மண்ணில் ஒரு மகத்தான மாறுதலை செய்ய இருக்கிறோம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளுக்கு ஆகச் சிறந்த கல்வியை இந்த நிலத்தில் கொடுக்கிறோம். தனியார் பள்ளி கல்லூரியிலே கிடைக்கிற கல்வியை தாண்டி உலகத்தரத்திற்கு என் மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு வாழ்விடத்திலே ஆகச் சிறந்த கல்வியை இந்த நிலத்திலே, ராதாபுரத்திலே, கோயில்பட்டியிலே, திருநெல்வேலியிலே, தூத்துக்குடியிலே, அவன் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேண்டும். பெற்றுக் கொடுங்கள். கல்வி என்பது மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி உன் மகன் முதலமைச்சர் கையெழுத்தை போட்டுவிட்டு அடுத்த கையெழுத்து கல்வி அறிவு செல்வத்தை என் பிள்ளைகளுக்கு ஆக சிறப்பாக தனியார் முதலாளிகளோடு போட்டி போடுவேன். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசா, தனி ஒரு முதலாளியா? நீ கொடுக்கிற கல்வியை நான் கொடுக்கவில்லை என்றால் நான் தோற்று போகிறேனா? நான் எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன்? துப்பாக்கியும் பீரங்கியும் தூக்கி வந்த வெள்ளக்காரனை வாளையும் வேலையும் வைத்து விரட்டி அடித்த மரவன் மகன். என்னை மோதி ஜெயிப்பதில்லை. ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டுக்கு, என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும். அறிவு சமூகம் புரிந்துள்ளது. இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ கடைகோடி ராதாபுரத்திலே, கன்னியாகுமரியிலே, இந்த தூத்துக்குடியிலே, கோவில்பட்டியிலே, திருநெல்வேலியிலே, வள்ளியூரிலே, எங்கிருந்தாலும் ஆகச் சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு. தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் தரும், மற்ற எதையும் காசு இல்லாமல் தர மாட்டேன். இது 3ஐ மட்டும் ஆகத்தரமாக தருவேன். கல்வி தருவேன், வேலை தருவேன், அதுக்கு சம்பளம் தருவேன். அதை வச்சு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தருவேன். ஒன்றொன்றையும் மாற்றி படைக்கிறோம்.
மாற்றி படைக்கிறோம். அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவர்களின் பிள்ளைகள் நான். மானத்திற்காக உயிரை விட்ட குலத்தில் வந்தவன் நான். மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமா அன்னார் உயிர் நீப்பார் மானம் வருகிறார். மானம் போச்சுனா உயிரை பெறுகிறார். தமிழனுக்கு வள்ளுவ பெருமாள். இன்னைக்கு மானம் போகுது. அரிசி வறுப்புக்கு வேட்டி சிலைக்கு கையேந்திர நீ யார்? கொடுத்து கொடுத்து வாழ்ந்த பரம்பரை வந்தவன். மாத்திரம்டா, தலைகளை மாத்திரம்டா. என்னை நம்மடா அவன் உடன் பிறந்தானே. பசி என்கிற சொல்லலாமே ஒழிக்கிறா. இந்த நாட்டில் வேலை இல்லை என்ற சொல்லை நாம் ஒழிக்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி போட்டு காட்டுறேன். நினைக்கிறேன் பனையா அதுல இருந்து தொழிற்சாலை, தென்னையா அதுல, வாழையா அதுல, கரும்பா அதுல, எல்லாவற்றையும் அந்தந்த நிலம் சார்ந்த தொழிற்சாலைகளை கட்டி 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கவர்மெண்ட் வேலை. நீ கவலையே படாது. பிள்ளைய நான் படிக்க வச்சிருந்தேன். உடம்பு முடியல நான் வைத்தியம் பார்த்துறேன். குடிக்க தண்ணி கொடுத்துறேன். நானே விவசாயம் பார்க்குறேன். சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. நானே மின்னூர் பிரச்சனை செய்கிறேன். தடை இல்லாமல் மின்சாரம் கொடுத்துறேன். நானே சிலிண்டர் கேஸ் தயாரிக்கிறேன். தடை இல்லாமல் கொடுத்துறேன். காசு இல்லாமல் தரமாட்டேன். காசெல்லாம் எங்க தருவேன். தரமா தருவேன். உன் மகன் ஓசி பஸ் ஓட்ட வந்தால ஏசி பஸ் ஓட்ட வந்தாலும் காசை கொடுத்துப்போ. காசு கொடுத்துப்போ. இப்போ இதுவரைக்கும் நம்ம மண்ணில் அனல் அணு இந்த மாதிரி நச்சு மின் திட்டங்களை கொண்டு வந்து வச்சு, குறிப்பா நம்ம இடிந்தகரையில பார்க்கிற அணு உலை, அங்கே அனல் மின்சாரம் 800 பண்ணதில்லை. இதிலே நம்ம நிலத்தை, காற்றை, நீரை நஞ்சாக்குகிற திட்டத்தை நாம் கைவிடுறோம். கைவிட்டுட்டு நம்ம ஆட்சி என்ன செய்து மாற்று மின்வர்க்கத்துக்கு போய் தடையில்லாத மின்சாரத்தை நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம சொந்தங்களுக்கு கொடுத்துறோம். குறைந்த கட்டணத்துக்கு கொடுத்துறோம். புரியுதா? எப்படியெல்லாம் உற்பத்தி செய்தான்னு கொண்டு வரேன்னு பாரு. தைரியமா நம்ம நல்ல நாட்டை நம்ம உருவாக்கலாம். ஒன்றும் பயப்படாது. இதுல பாரு. முதல்ல இந்த முத்திரை பாரு. தமிழ்நாடு அரசு முத்திரையவே மாத்திருவாங்க. வந்தவொடனே நம்ம ஆட்சிக்கு வந்தா இதுதான் தமிழ்நாட்டு அரசு முத்திரை. இங்க பாரு, நமக்கு தமிழ்நாட்டுக்கு 9,000 யூனிட் மின்சாரம் நமக்கு கிடைக்குது மாநில அரசின் திட்டத்தின் மூலம். மாநில அரசின் திட்டத்தின் மூலம் 9,000 கிடைக்குது. நமக்கு எவ்வளவு தேவைன்னா 5,000 மின்னாற்றல் மின்சாரம் கிடைக்குது. ஆனால் 9,000 தேவைப்படுது. 5,000 தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ 5,700 நமக்கு பற்றாக்குறை இருக்கு. இந்த பற்றாக்குறையை அண்ணன் ஈடு செய்யுது. இவன் என்ன செய்யறான்னு பாரு. இந்த ஆளு தனியார் நிறுவனங்களிடம் வாங்குது அரசு. இவன் என்ன பண்றான்? படிச்ச பிள்ளையை கவனிக்கணும். உற்பத்தியில முதலீடு செய்யாம வாங்குறதுல முதலீடு செய்யுது. தொடர்ந்து 2 கட்சி ஆட்சி, திமுக அதிமுக. அதாவது ப்ரொடக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணாம பர்ச்சேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணு. என்ன காரணமா இருக்கும்? அதனாலதான் இவங்களை நாட்டை சீஃப் மினிஸ்டர் கமிஷன் வாய்ஸ் நம்ம சொல்றது காரணம். தனியார் நிறுவனங்களிலிருந்து வாங்கு. இப்ப வாங்குறதுல பல ஆயிரம் கோடியை முதலீடு செய்யும். அப்ப ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தடையற்ற மின்சாரம் தேவை. அதை நம்ம மக்களுக்கு நாமளே உற்பத்தி செய்து கொடுக்கணும். எப்படியெல்லாம் உற்பத்தி செய்யணும்? நாட்டின் வளர்ச்சிக்கு மின் உற்பத்தியில் மாற்று மின் உற்பத்தி தேவைப்படுது. அப்ப நம்ம அரசு எப்படி மாற்று மின்சார உற்பத்திக்கு போறோங்கிறத அண்ணன் உனக்கு படமா காட்டுறேன். ஏன்னா நான் கருத்தா கடத்துறதோட காட்சியா விரிச்சு வைக்கும் போது உனக்கு பறிச்சிருந்த ஆமா அப்படி புரிஞ்சுக்கலாம். நானே ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டர்ல மணி மேய்க்கிறான் சிரிச்சேன். அப்புறம் போட்டுக்காரு ஆமா மேய்க்கலாம். அதான் டாடி நம்முட உற்பத்தியில் முதலீடு செய்யாமல் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் ஒரு அலகு மின்சாரத்திற்கு, ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ₹1 எடுத்தா கூட, கமிஷனா எடுத்தா கூட பல ஆயிரம் கோடி வந்துடும். உங்களுக்கு விளங்குது நினைக்க. ₹1 2 எடுத்தா கூட 2,000 கோடி 3,000 கோடி வந்துடும். அப்போ மின் உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்றால் நாமளே உற்பத்திக்கு போயிடணும்.
அந்த என்ன செய்யணும், வாங்குறத நிறுத்திட்டு வாங்குறதுல முதலீடு செய்வதை உற்பத்தியில முதலீடு செய்தால்தான் நிலையான தீர்வு வரும். வாங்குறதுனா ஒவ்வொரு ஆண்டும் வாங்கிக்கிட்டே போவோம், அதுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குவோம். அந்த உற்பத்தி செய்த முதலாளி ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலைன்னு சொல்றானோ அந்த விலைக்கு தான் நம்ம வாங்கி நம்ம மக்கள் கொடுக்கணும். அப்ப மின் கட்டண உயர்வை தடுக்க முடியாது. ஐயா ஸ்டாலின் மட்டும் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார். இப்போ நம்மளுடைய டிரான்ஸ்பார்ம், நம்மளுடைய மின் திட்டத்தை பாரு, இது அனல் மின் நிலையம். இது அனல் மின் நிலையம் எங்க இருக்கு? எண்ணூர்ல இருக்கு. இது அணு மின் நிலையம் எங்க இருக்கு? நம்ம ஊர்ல இருக்கு. இது இங்க பாரு, அனல் மின் நிலையத்தில் இருந்து வர்றத உலர் சாம்பல், அதாவது ஈரமா ஒரு சாம்பல் வெளியாகிட்டே இருக்கும். அந்த சாம்பல் என்ன செய்யும், நிலம் எங்கும் படியும், தண்ணியில போய் காற்றெங்கும் படும். அப்ப அந்த சாம்பலை சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்று, புற்று, மூச்சு திணறல், கண்ணெரிச்சல், தோல் நோய் எல்லாம் வந்து சாகும். இப்ப இந்த நிலம் எல்லாம் இந்த உலர் சாம்பல் நீர் படிகிறதுனால நிலம் அப்படியே நாசமாகி நஞ்சாய் போயிடும், பயன்பட முடியும். அந்த இடத்தில் மக்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்று போயிடும். இப்ப துணியை நம்ம அம்மா காய வச்சாங்கன்னா எடுக்கும் போது எல்லாம் சாம்பலா இருக்கும். கருப்பா ஒரு காரை ஓட்டி போனீங்கன்னா வெள்ளையெல்லாம் திரும்பி வருவ. நீங்க இப்ப நான் போனா சாம்பலா வருவேன். ஏன்னா அப்படி உலர் சாம்பல் இந்த 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 ஆபத்தான உற்பத்தியை தடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது எண்ணூர் தான், நம்ம சென்னையில் இருக்கிற திருவொற்றியூர்ல இருக்கு. எண்ணூர் அனல் இந்த ஒரு உலர் சாம்பல் எப்படி கொட்டி கிடப்பாரு. இந்த நிலத்தை பாரு, இதுல என்ன வரும்னு நினைக்கிறேன், என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வீடு வாழ முடியுமா? இங்க ஏதாவது வருமா? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ இந்த சாம்பல் இந்த தண்ணிக்குள்ள போகுது, இந்த நஞ்சாயி போகுது, இது கடலுக்குள்ள போகுது. இப்ப மாற்று மின்வர்க்கத்துக்கு உங்க அண்ணன் வாரேன், உங்க அண்ணா சொல்லி வரேன். இது எங்க? நம்ம ஊர்ல இருக்கிற அனல் மின்சாரம், அணு மின்சாரம். அணு மின்சாரம் இது என்ன சொல்லுவாங்க நமக்கு, அணு உலையினா எப்படி மின்சாரத்தில் தன்னிறைவு அடைகிறது, எப்படி மின் உற்பத்தி பெருக்கிறது. இனியும் புரிஞ்சுக்கணும், மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கு இல்லை. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்போ இவனால கவனி, ஆபத்தான அணு உலை மின்சாரம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம், இது 3மே பெரும் ஆபத்து. இது இந்த பூமி தாயின் தோல் இருக்கிற தோல் ஈரக்குறையலாம் அப்படியே உரிய செதுக்கி எடுத்தாம இருக்கும். அப்படி 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல 65,000 ஏக்கர் எடுத்துக்கலாம் நெய்வேலியில. பாரு எப்படி இருக்கிறாங்க, எப்படி எடுத்து போட்டிருக்காங்க. நீ உடன் பிறந்தவனே நீ கவனிச்சுக்கணும். போர் நடத்த விட்ட பிறகு கூட போர் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மக்கள் அந்த இடத்துல குடியேற்றலாம். ஆனா அணுல வெடிச்ச இடத்துலையும், இந்த நிலக்கரி எடுத்த இடத்துலையும், இந்த அனல் மின்சாரம் எடுத்த இடத்துலையும் மறுபடியும் நம்ம மக்களை குடியேற்ற முடியாது. நான் சொல்றது புரியுதா? அந்த நிலம் எல்லாத்தையும் இழந்து மக்கள் மறுபடியும் வாழ தகுதியற்று. இங்க பாரு, இது நம்ம ஊர் தான், நெய்வேலி தான். வேற நெய்வேலி தான். அங்க என்ன ஆகுது, நீர் நஞ்சாயிருது. ஸ்டைலைட் இருக்கிற இடத்துல, அணுகுல இருக்கிற இடத்துல, அனல் மின்சாரம் இருக்கிற இடத்துல, இந்த நெய்வேலி பழுப்பு இடத்துல நீர் ஒரு மஞ்சள் நிறத்துக்கு மாறிடுது. அதுல யுரேனியம் கலந்துருக்கு, நச்சு கலந்துருக்கு. மீத்தேன் இடம், சிப்காட் தொழிற்சாலை வச்ச இடம். இந்த இடத்துல நீர் நஞ்சாயிடும். நஞ்சான நீர் நிலத்துக்குள்ள போகும்போது நிலத்து நீர் நஞ்சாகும் போது நஞ்சே கிடைக்கும், விஷமா தான் கிடைக்கும். அதை எடுத்து குடிக்கும் போது யுரேனியம் உள்ள உடலுக்குள்ள போகுது, தாய்ப்பால் வரைக்கும் நஞ்சாயிடும். விளங்கு. அதனால பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்கும். நீ புற்றுநோய் மருத்துவமனைக்கு உன் அண்ணன் சொல்ற, உன் மகன் சொல்றேன் போய் பாரு. 3 வயசு 2 வயசு 4 வயசு 1 வயசு குழந்தைனா புற்றுநோய்கள் இருக்கு. இது எவ்வளவு ஆபத்தானது. அந்த குழந்தை பான்வரை போடலையே, அது புகையிலை போடலை, சுருட்ட பிடிக்கல, சீரட்ட பிடிக்கல, எப்படி புற்றுநோய் இருந்துச்சு? தாய்ப்பால் விஷமாயிடுச்சு. ஏன் விஷமாயிடுச்சு? காற்று, நீர், சோறு 3 விஷமாயிடுச்சு. அதனால இந்த புற்று பறவை 100 மரணம் பட்டியலுக்கு பரவான்னு 90 மரணம் புற்றுநோயா இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய பேராபத்துக்குள் சிக்கிட்டு நமக்கு பேசல. நம்ம பிள்ளைகளை இந்த நிலையில விட்டுட்டு போறோமான்னு பேசுறேன். உனக்கு புரியுதா? நான் செத்து மேல நீனும் பிறந்துட்ட. ஆனா எந்த நம்பிக்கையில் உன் சந்ததியை, உன் பிள்ளை இந்த பூமியில விட்டு போவ? குடிக்க தண்ணி இல்ல, படிக்க கல்வி இல்ல, சுவாசிக்க காற்று இல்ல, சாப்பிட விஷமில்லாத உணவில்லை. அப்புறம் என் உடன் பிறந்தவனே, நீ என்னிலும் சின்ன பையனா இருப்பாரு, பார்த்துருக்க மாட்டேன். அம்மா பாட்ட கேடு, பூச்சி கத்திரிக்காய்னு ஒண்ணு போயிருக்கா? மாம்பழத்தை நறுக்கிட்டு போன வண்டு, அந்த கொட்டைக்கிட்ட ஒரு வண்டு இருக்குமே, இப்ப இருக்கா? இல்ல. ஏன்? பூச்சி செத்து பூச்சி. ஏன்? பூவிலே விஷத்தை அடிச்சிடுறேன். பூச்சி உடனே செத்துருச்சு, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு சால.
இந்த வயல பாரு, இது என்னன்னு கேட்டா, இந்த நிலக்கரி எப்படி உருவாகுதுன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள்ள புதைந்த கீழடி மாதிரி புதைந்த மரம் செடி கொடிகள் மக்கி அப்படியே காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் என்ன ஆயுது, கரியாயிரு, எரிஞ்சு கரியாயிரு. அந்த கரி நிலக்கரி, அந்த நிலக்கரிக்குள்ள கரிக்குள்ள ஒரு வெடிப்பு இருக்கு. இப்படி அந்த வெடிப்புக்குள்ள காற்று, அந்த காற்று தான் மீத்தேன், ஈத்தேன், பயோகேஸ். அதான் உனக்கு சிலிண்டர்ல அடைக்கிறான். நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த நிலக்கரியை எடுக்கிறான், தோண்டி எடுக்கிறான். இந்த நிலக்கரிக்குள்ள காற்றை எடுக்கிறான், அது தஞ்சாவூர் எடுக்கிறான், இது நெய்வேலியில் எடுக்கிறான். இப்ப இதுக்கு என்ன பண்ணுவேன் நீ? மின்சாரத்துக்கு இந்த வரும் நான் சொல்றேன், இதை தொடாம செய்யறதா மின்சாரம் எப்படி பண்றாங்க? இங்க பாரு, கொஞ்சம் வழிவிட அவங்க மறைக்காம தம்பி, மறைக்காம 3 இந்த நச்சு திட்டத்தையும் கைவிட்டேன். இது எங்க? இது நம்ம இடிந்தகர போராட்டம் தாண்டே, நம்ம ஆத்தால பண்றாங்க. இங்க பாரு, இங்க பாரு, இடிந்தகராப்பா. இதுல என்ன கொடுமைன்னா, நீ நல்லா கொஞ்சம் ஆபத்தான மின் உற்பத்தியை பூரா அரசு வச்சிருக்கு. அணுல பேராபத்து, அனல் ஆபத்து, நிலக்கரி ஆபத்து, இதை அரசு வச்சிருக்கு. ஆனா ஆபத்து இல்லாத, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத, பூமிக்கு எந்த கேடும் இல்லாத, காற்றுக்கு நீருக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை மின்சாரத்தை தனியார். ஏன்னா நீ அணுவை எதிர்த்து போராடுவ, அரசு சுட்டுக் கொள்ளும், வழக்கு போடும், உள்ள போடும். அணு மின்சாரத்தை எதிர்த்து போராடுவ, வழக்கு போடும், உள்ள போடும், அடக்கி ஒடுக்கும். நீ நெல்வேலி பழுப்பு நிறுத்தி மின்சாரத்தை எதிர்த்து போராடுவ, உன் அண்ணனை என்னையெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது 140 தடையை கொடுத்து உள்ளே மழையை விட மாட்டான், தடுப்பான். ஆனால் சூழியலுக்கு எந்த கேடும் இல்லாத மின் உற்பத்தியை தனியார் முதலாளியை கொடுத்து லாபம் சம்பாதிக்க விடுவான். அதனாலதான் இந்த அரசை தொலைக்கணும், நன்மை ஒழிக்கணும். மின்சார உற்பத்தி இதுதான், இதை நம்ம பிடிச்சுக்கிறோம். சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத இந்த உற்பத்தியை அதானி சோலார். ஏன் நீ உற்பத்தி செய்யாம புடுங்க போறியாங்க? அதை விட உனக்கு என்ன மயிர புடுங்குற வேலையா? சாராயம் காத்தி விற்க தெரியுது நாய, உனக்கு இந்த உற்பத்தி தெரியாதா? கூடுமடா இது என்ன சொல்றான்னா, இந்த அணுடைய சொல்றான், டே மண்ணு சொல்லல, அணு விஞ்ஞானி சொல்றான். அணு குண்டு மேல அமர்ந்திருப்பதும் அணு உலகை பக்கத்தில் குடியிருப்பதும் 2 ஒன்று. உலகத்திலே பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாதுங்க. அந்த அணு எங்க இருக்கு? இங்க பாரு, கடலில் இருந்தும் மக்கள் குடியிருப்புகள் இருந்தும் 16 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கணும்னா பக்கத்து வீட்டுல இருக்கா. டே இங்க வர, நம்ம அடுத்த சோர்ல இருக்கிறாங்க பாத்துக்க, பச்சைமட்டை பொழைச்சிக்கிறோம். இதை நம்ம நிறுத்திடும். இதை நிறுத்திட்டு இங்க பாரு, இது என்னன்னா புகுஷிமாவில் ஜப்பான்ல வெடிச்சது. இதுக்கு முன்னாடி செர்னோபில்ல ரஷ்யால வெடிச்சது. ஒன்னொன்னா பாரு, அணுவுல வெடிக்காத யாரும் உறுதி தர முடியாது. வெடிக்கும், எப்பன்னு தெரியாது. இது இப்ப அண்மையில ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி புகுஷிமா ஜப்பான்ல வெடிச்சது. இங்க பாரு, நம்ம எதுக்கு சொல்றேன், இந்த நிலைமை நமக்கு வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும். இந்த அணுவுல வெடிச்சது உடனே இந்த நவோடா காருங்கிறது யாரு தெரியுமா? இவர் ஜப்பான் பிரதமர். இவர் இந்தியாவுக்கு வந்த போது ஜூனியர் விடாத ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியை உனக்கு போடுறேன். புகுஷிமா அணுகுலை இருந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நிலை எப்படி இருக்குது? இப்போ ஒரு 10 ஆண்டு 4 ஆண்டு ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, இந்தியா மாதிரி பெரிய நாடுகள் இந்த அணு உற்பத்திக்கு போகக்கூடாது.
எங்களை பார்த்தாவது பாடம் கற்றுக்க வேண்டும். ஏன்னா நீ ரஷ்யாவும் ஜப்பான் நம்மளை விட தொழில்நுட்பத்தில் மேம்பட்டவர்கள், அவர்களாலே பாதுகாப்பா வைக்க முடியல, பெரிய இழப்பை சந்திச்சிட்டாங்க. இங்க பாரு, இந்த கட்டுரை நீ தட்டி பதிவிறக்கம் பண்ணி பொறுமையா படி. இந்த அம்மா ஜப்பான்ல இருக்கிற ஒரு அம்மா சொல்லுது, முன்னாடி எல்லாம் எங்க வீட்டு கதவை ஜன்னல் கதை திறந்தா மலர்களிலிருந்து வருகிற மகரந்த வாசம் வரும், இப்போலாம் சீசிய வாசம் தான் வருது, அந்த இந்த அணுவை வெடிச்ச அந்த வாசம், இந்த கந்தக வாசம் தான் வருது. அந்த கனிவை எங்க வைக்கிறதுங்கிறது தெரியல, அது எவ்வளவு மிச்சமாகுதுன்னு பாரு. இத நம்ம அரசு எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கோலாறுல அந்த தங்க வயல்ல பல ஆயிரக்கணக்கான டன் இந்த அணுக்கழிவு மிச்சமாகுது. அந்த அணுக்கழிவை பூமிக்கு கீழே எப்படி புதைக்கணுமா, ஒரு நன்கு கட்டமைட்டு இந்த இது அலுமினிய தகடுல சுவர் அளவுக்கு கட்டி பெட்டி மாதிரி அதுக்குள்ள போட்டு மேல ஒரு தகடை போட்டு வெல்டு வச்சு பல ஆயிரம், 5000, 6000 அடிக்கு கீழே தோண்டி புதைக்கணும். அப்படி புதைச்சாலும் அதனுடைய அணுக்கழிவு வீச்சு குறையிறதுக்கு 50,000 ஆண்டுகள் ஆகுங்க. இது கோளாறு தங்கவியல். இங்க எடுக்கிற இந்த அணுக்கழிவுகளை அங்க போய் கொட்டலாம்னு ஒரு முடிவு எடுத்தான். எப்படி ஒரு முடிவு, கொட்டலாம் அப்படின்னு வச்சு மூடலாம்னு சொல்லுது. உடனே அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தன் கட்சி கொடியை கீழே போட்டு கர்நாடக மாநில கொடியை எடுத்துட்டு போராட்டத்துல ஒரு கருத்தை முன்வைக்குது. அங்க வைக்கலாமா அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு வரும்போதே எதிர்த்து அச்சுறுத்தி எல்லாம் புதைக்க முடியாதுன்னு சொல்லினோடனே இடிந்தகரையிலே புதைக்கிறதுங்கிற முடிவு வந்துட்டான். நம்மளை மொத்தமா புதைக்கிறது தான் அது எப்படி சொல்றாங்க, எப்படி புதைக்கிறதுனா நல்ல அலுமினிய தகடுகளாலான ஒரு பெட்டியை செய்யறது, இதுக்குள்ள கனிவை கொட்டி அப்படியே மூடுறது. இதை இருக்கிறது வெல்டு வச்சு வச்சு பாலமா 9,000 அடிகள் தோண்டி அதுக்குள்ள பூமிகளை வச்சு புதைக்கிறது. அப்படி புதைச்சாலும் இதனுடைய கதிர் வீச்சு அடங்க 50,000 ஆண்டுகள் ஆகும். இந்த பிளாஸ்டிக் எப்படி மேக்கி மண்ணோடு மண்ணா போக 5,000 ஆண்டு, 50,000 ஆண்டு, 5 லட்சம் ஆண்டுங்கிறான், எவனும் பார்க்க போறது இல்லை. இது எப்படி கதைன்னா, இந்த அணு உலையால் தயாரிக்கப்படுற மின்சாரம் எல்லாருக்கும், இழப்பு மட்டும் தமிழனுக்கு. ஜப்பான் முன்னாள் பிரதமர் நவகடகர் சொல்றாரு, இந்தியாவில் பெரிய நாடுகள் மரபு சாராய சக்தி, அதை என்ன தரேன் இயற்கை. நான் சொல்றேன்ல, சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இந்த மின்சாரத்துக்கு நம்ம போயிடுவோங்கிறேன். அதை ஜப்பான் பிரதமர் சொல்றாரு, இந்தியா மாதிரி பெரிய நாடு போகணும், போக மாட்டான். போனாலும் முதலாளி லாபத்தை தான் குறி வைப்பான். ஏன்னா இவன் தலைவன் இல்லை, தாரகர், புரோக்கர். நான் தலைவனும் இல்லை, நான் யாரு? உன் மகன், உன் உடன் பிறந்தவன். கண்டுபிடித்தது மின் உற்பத்திக்காக, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல. இரண்டையும் அழைத்து சொல்லுவான். அணு உலையால் மின்சாரத்தை நம்பிய அவன் மின்சாரத்தை நம்பிய அணு உலை வந்துச்சு, தடையெல்லாம் ஒரே ஒரு அற்புதமான உயிர், அபூர்வமான உயிர். அப்ப கொசு கழிச்சு கொள்ளுதடா, அப்ப கொசுவிடங்கள் உடைகளை பாதுகாக்க முடியாதவங்க பாதுகாப்பான். இவர்கள் எப்படி பாதுகாப்பார்கள்? நான் போராட்டம் தான் இங்க. எதுக்கு? அணுக்கழிவை என் மண்ணில் புதைக்காதீங்க போராட்ட ஒரே மகன் நான் தான். அவன் அங்க புதைக்கூடாது, கர்நாடகம் இங்க. ஆமா, மக்களின் எதிர்கால வாழ்க்கையினாவது எல்லாமே சாலை கழிவு, ஆலை கழிவு எல்லாத்தையும் அந்த நீர்நிலைகளில் கொட்டி நாசமாக்குற நிலைமை. நானும் கவனிக்கிற அந்த நகரில் கடற்கரையில்
இணையத்துல 3 அணுகுலை ஜப்பானிய இது பாதுகாப்பாக மட்டும் கைவிடுங்க. எல்லா மாநிலங்களுக்கும் இந்த நச்சு திட்டங்களை உங்களால் நம்ப முடியாத பாருங்க. நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி செல்லுங்க. கதிர்வீச்சு கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி செல்லுதுன்னா நம்ம சதை எம்மாத்திரம் நீங்க வச்சுக்கணும். ஒண்ணுமே நீ செய்ய வேண்டாம். அணு உலை வெடிக்க வேண்டாம், அணுக்கள் நீ புதைக்க வேண்டாம். அணு உலையை குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அணு உலை இருக்குல்ல, அதை குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை குளிர்விக்க நீ பீச்சி அடிக்கணும் தண்ணீரை. அதனால அந்த கடற்கரை பக்கத்திலேயே அணு உலை அமைக்கிறது காரணம். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த அணு உலையை குளிர்விக்க நீ அந்த மேல பீச்சி அடிக்கிற தண்ணீரை கடலில் பாய்த்தாலே போதும். கதிர்வீச்சு கடலெங்கும் பாய்ந்து எல்லா உயிரினங்களும் நஞ்சாயிடும். இது ஐயா ராஜீவ் காந்தி ஆட்சி அப்போ போபால்ல ஒரு விசவாய் ஒரு தொழிற்சாலை வெடிச்சது. ஒரு தெரியும் படிப்ப போபால் விசவாய் பெரிய, நாங்கெல்லாம் சின்ன பசங்க, பெரிய தாக்கம். அதுல பாதிக்கப்பட்டதுல இன்று வரை குழந்தைகள் குறையோட இருக்கிறார். இன்னும் தொடர்வண்டி நிலையத்தில், பேருந்து நிலையத்தில் உடல் மாற்றுத்திறனாடு பிறந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்று வரை. அந்த தொழிற்சாலைக்கு தான் அந்த ஆந்திர சென்னை தப்பிக்க வைத்து விட்டார் ராஜீவ்காந்தி. பெரிய குற்றம்லாம் வந்துச்சு, உனக்கு தெரியும். பாருங்க எப்படி இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நீ இதை போய் பார்க்கலாம். 3 தலைமுறைக்கு பிறகு பிறக்கிற குழந்தைகளும் ஊனமுற்று பிறக்கிறாங்க. காரணம் ஒரே ஒரு இந்த போபால் விசவாய் தாக்கம் தான். பாருங்க பாரு எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஒரு முதலாளியின் லாபம் ஈட்டுவதற்கு இது செர்னோபில் புகுசிமா போல இங்கு பேரிட நடக்காதுன்னு எப்படி உத்தரவு தருவேன். இவர் போபா இது என்ன பண்றான்னா, இந்த அணு உலையை குளிர்விக்கிறதுக்கு அதுல எப்பவுமே தண்ணியை பீச்சி அடிச்சுட்டே இருக்கணும். அந்த தண்ணி எப்படி கடலுக்குள்ள போகுது, இந்த கடலுக்குள்ள போறதுனால மிகப்பெரிய உயிரினங்கள் பாரு எல்லாம் செத்து கரவுங்க. இங்க பாரு, இதெல்லாம் செத்து கரவுங்க தான். இதெல்லாம் வேற ஊர்லடா, நம்ம ஊர் தான். இந்த மீன்லாம் பாரு, இங்க பாரு, இதெல்லாம் மீன் தம்பி. இது எங்க ஊர் திருவெற்றியூர்லப்பா, திருவான்மையூர்ல. இங்க பாருப்பா, ஜப்பான் அங்கே பாரு, இது ஜப்பான். இங்க பாரு, இதெல்லாம் என்னன்னா இந்த அணு கசிஞ்சு போற அந்த தண்ணியிலே கடலுக்குள்ள வாழ்ற உயிரினங்கள் செத்து அந்த கடல் மீது நம்ம 33 விழுக்காடு மனித உணவில் உணவு தேவையை ஈடுகட்டுறது கடல் உணவு தான். இந்த உணவை, இந்த மீனை நம்ம சாப்பிடும் போது இந்த மீனுக்குள் அதுக்குள்ள இருக்கிற அணுக்கசி உணவு தான் என்ன கற்பனை செஞ்சு. அப்போ இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் காட்டுறேன். இங்க பாரு, எப்படி கொட்டுறான் பாரா. நீ இதை போய் பார்க்க மாட்டேன், உன்னை உள்ள விட மாட்டேன். எப்படி கொட்டுறாங்க 33 விழுக்காடு கடல் உணவு தான். இந்த அவ்வாறு போது என்ன நஞ்சு எப்படி கொட்டுறாங்க. இப்படி போய் இங்க பாரு, இந்த நீர் பாரு நல்லா பாரு. இப்படி இந்த தண்ணி வாய்க்கால போய் வயல்ல முளைக்கும், புல் முளைக்கும். புல்லாயிடுச்சு. புல்ல மாடு தின்னுட்டு மாடு பால் இருக்கு. பால் இறந்தோன்னு பாலா இல்லை நெய்யா எடுத்துட்டேன். நெய்யா எடுத்து ஒரு கண்ணாடி போத்தல் அடைச்சிட்டேன். அடைச்சு மூடிட்டு வீட்டுக்குள்ள எல்லா விளக்கையும் அடைச்சிட்டு இந்த போத்தலை வச்சுன்னா இப்படி பகல் மாதிரி எரியுங்க. அப்படின்னா பாரு, புல்லாகி மாடு தின்னு பாலாகி நெய்யாயுமே போராட அந்த கதிர்வீச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல மதில் சுவரை தகர்க்குங்க. அப்ப நம்ம சதை எம்மாத்திரம் பாரு. இங்க பாரு எப்படி சத்து கிடக்கிறாங்க. இங்க பாரு, இது 1 2 காட்டுறேன், பயந்து வாங்கிட்டு பாரு. இதெல்லாம் போட்டு காட்டினா நீ ஓட்டு போட வாங்கி காட்டுறேன்னு நினைக்கிறியா? நான் உன் ஓட்டுக்காக வந்து வச்சுக்கல, உன் நாட்டுக்காக. எந்த இடத்திலும் மனிதன் திருப்பி வாழ முடியாது.
இந்த மீத்தேன் ஈத்தேன் அணுவிட அனல் இந்த கருமை எடுத்த இடத்துல இப்ப என்ன செய்யறோம்? 3 பேன் பண்ணிடுறோம். மீத்தேன் ஈத்தேன் எல்லாத்தையும் பேன் பண்ணிடுறோம். பேன் பண்ணிட்டு என்ன அவங்க என்ன இங்க பாரு ஆட்டத்தை மாத்தி ஆரம்பிக்கிறாங்க. மாற்று மின்பர்க்கத்துக்கு வந்தவன் ஒரே இடத்துல காற்றாலை சூரிய தகடு எப்படி போடுறேன் பாரு. தமிழ்நாட்டு அரசு இனி என் மக்கள் கட்டுகிற எல்லா வீட்டு மேற்கூரையும் சூரிய தகடு இருக்கணும். உன்னால போட முடியல, நான் உனக்கு பணம் தருவேன், போட்டுட்டு கொஞ்சம் அரசாங்கம் காசு சொல்லட்டாலும் சரி மேற்கூரை சூரிய தகடுலாம். பேருந்து மேற்கூரை, பேருந்து நிலையம் எல்லா இடத்துலையும் மேற்கூரை. கேரளாவில் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் போட சொல்லுவேன், இந்த சீட்டு இந்த சீட் எடுத்துட்டு இதை போடும், இந்த சீட் எடுத்து இதை போடும். போற்றணும் போற்றணும் போடணும் போடணும். எல்லா இடத்துலையும் மேற்கூரை சூரிய தகடு. ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வா எப்படி பண்றேன். பேருந்து நிலையம் மேலே வரு, இந்த வரு கழிவறை மேலே வரு, எல்லாத்துலேயும் போட்டுரும். சந்தை அது மேலே வரு போட்டுரும். எல்லா கட்டிடங்கள் மேலையும் சூரிய ஒளி தகட போட்டுரும். இடம் என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி மேற்கூரையை கையில் எடுத்துக்கிறோம். இப்ப கேரளா என்ன பண்ணுவாரு? கேரளாவில் இது மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. வீடுகள் மேல சூரிய தகடு மாற்று மின்வர்க்கத்துக்கு போயிட்டாங்க. சோலார் எனர்ஜிக்கு போயிட்டான். அருகில் இருந்தா தான் 1/2 கிலோமீட்டர்ல. இப்ப அங்க இருந்தா கலையில வந்தேன். அவனை பார்த்தாலும் நம்ம கத்துக்க வேணாமா? முதல்ல அணுகுட எங்க வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேரளா தான். கேரளாவில் வேணான்னு தான். எனக்கு வேணாம், எனக்கு வெளிச்சத்தில் வாழ்றது உயிரோட வாழ்றது ரொம்ப முக்கியம் போட்டான். அவன் அங்கிருந்து நான் தெளிங்க விட்டான். அங்க வேணாம்னு நீங்க வைனா ஏன் ஏன் நமக்கு அரிமான கட்டு போயிட்டு இப்ப நாம என்ன பண்ணிக்கிறோம்? இப்ப உனக்கு அண்ணன் சொல்ற மாதிரி மாட்டு பண்ணை 2000 ஏக்கர்ல போடுறேன். இந்த டிவைடர் முழுக்க போடுற மாதிரி அவங்க அண்ணன் டேய் இந்த நடுச்சாலை 2 ஓரத்துல போட்டுருக்கேன் பாருங்க தம்பி. இப்படா 2 ஓரத்துல போட்டுருக்கேன்னா இந்த நடுவால காற்றாலை வச்சிருக்க வச்சா நீ காரு மோட்டர் பைக்கு இதெல்லாம் போதும் பஸ் அந்த வேகத்துல இந்த காற்றாலை இயங்கி மின்சாரத்தை சேமிக்கலாம். இப்ப கடல் அலைடா, கடல் அலையில எப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற கடற்கரையை விட்டுரும். இங்க படகு செல்லுது, இங்க கப்பல் போகுது, இதையெல்லாம் விட்டுரும். அந்த இடத்த தொலை பண்ணக்கூடாது. மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத கடற்கரையை தேர்வு செஞ்சு இங்க வரும். இந்த மீன் பிடிக்க போறது இதெல்லாம் விட்டுரும். மக்கள் சுற்றுலா அந்த திருச்செந்தூர், சென்னையில மெரினா இதெல்லாம் விட்டுரும். விட்டுட்டு இந்த மாதிரி இந்த சும்மா தேவையில்லாம இருக்கு பாரு இந்த கடற்கரை 900 கிலோமீட்டர் இருக்கு. இதெல்லாம் போட்டுறோம்னா இந்த மாதிரி காற்றாலையை போட்டுரும். பிரிட்டன் எப்படி பண்ணுது? கரையில போடல 100 அடி 300 அடிக்கு உள்ள போயிடுது, கடலுக்குள்ள போயிடுது. இந்த போட்டு காற்று இந்த மாதிரி கடலுக்குள்ள போய் போட்டு பயன்பாட்டுக்கு இல்லை அந்த இடம் அப்படின்னா இந்த மாதிரி கடற்கரையை ஒட்டி போட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுரும். இப்ப என்ன பண்ற அன்னை மலை முகடுகள் வீணா இருக்கலாம், அது மேல எல்லாம் காற்றாலையும் சூரிய தகடை மாட்டிடுறேன். விளைநிலத்தை பறிக்க மாட்டேன், பயப்படாத. இந்த மாதிரி இங்க வர எப்படி போட்டுருக்கேன் 66 ஏக்கர்ல நெய்வேலி பழுப்பு நிலக்கரி. வந்தவனே என்ன பண்ற? அவனை நீ கெட் அவுட் ஆயிடுச்சு, வெளியேற்ற வெள்ள விடாங்க. போயா மத்திய அரசு கித்திய போயா வெள்ள போய் என்ன பண்ற? 66 ஏக்கரை அண்ணன் எடுத்துக்கிட்டு அவன் பூமி தாயின் ஈரக்குடைய இதயத்தை அறுத்து எடுத்த மின்சாரத்தை அப்படி எடுத்துட்டு 66 ஏக்கர்ல போடுறவங்களா காற்றாலை சூரிய ஒளி தகடை கற்பனை பண்ணி 66 ஏக்கர் ஒரு வய வேலையிலையும் சொல்லக்கூடாது. போய் அங்க வேலை செய்யும். இவ்வளவு இடத்தை நாசம் பண்ணிட்டான். இவனை வெளியேற்றிட்டு இப்படி போட்டு நிலக்கரி போட்டு எடுத்துட்டு சூரிய தகடு போட்டு அண்ணன் என்ன பண்ற? காற்றாலை சூரிய தகடு போட்டு காட்டுறாரு. ஆடு மாடு காற்றாலை அங்க இருக்கும், சூரிய தகடு இங்க இருக்கும். இது கடையில புல்லுல ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். 3 பயன்பாட்டுக்கு ஒரு நிலத்தை அண்ணன் எடுத்துட்டு போயிடுறாங்க. சூரிய ஒளி, காற்றாலை மின்சாரம், ஆடு மெய் மாடு மெய், அங்க கோழி மெய் நாட்டுக்கோழி, அங்க கழுதை வச்சுக்கிட்டு இருப்பேன். சிரிக்காத உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுதை தெரியாத கழுதைகளா நம்ம
கேட்காரா? ஒரு லிட்டர் பால் 5000 5000. ஹவு மச்? டாங்கி மில்க் ஹவு மச்? 35. 6000. 1 லிட்டர் பால் காசை தண்டா உனக்கு ஸ்டாலின் டோக்கன்ல தரேன்றாங்க. 8000. எடுத்துட்டு அந்த நிலமெங்கும் சமன்படுத்தி முக்களை வளர்த்த பிறகு ஆடு மாடு நாட்டு கோழி 66 ஏக்கர்ல பண்ணலாம். மாட்டுல இருந்து பால் எடுக்கிறேன். பால்ல இருந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை அங்கே. இப்ப திருநெல்வேலி, இப்ப அம்பாசமுத்திரம் இங்க இருக்கு வச்சுக்க. உனக்கு என்ன கரும்பு வருதா? கரும்பு இருந்து தொழிற்சாலை 2000 ஏக்கர்ல போடுறோம். நிலத்துக்கு என்ன பண்ண வச்சுமா? ஆத்தால பண்ற குத்தகை வாங்கி நீ என்ன செய்ய? 30 ஆண்டுக்கு லீஸ் எடுத்து எவ்வளவு பணம் கேட்கிற? இந்த பத்திரம் ஒன்றதா இருக்கு, பட்டா ஒன்றதா இருக்கு, நிலம் ஒண்ணுது, பயன்பாடு மக்களுக்கு. எடுத்து என்ன பண்ணுவேன்? உடனே 2000-3000 ஏக்கர்ல கரும்பு. கரும்புல இருந்து எத்தனை பெட்ரோல், கரும்புல இருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு, அந்த சக்கையில இருந்து தாள், என்னென்ன வித்த காட்டுறேன். கரும்புல இருந்து தாள் எடுக்கிறேன். மரத்தை எவ்வளவு காய்கறி தான் இருக்க வெட்டின கையை 2ஆ வெட்டி விடுவேன். என்ன தீவிர சொல்றேன்? நீ இரா அம்பாசமுத்திரத்துல, நீ இரா ராதாபுரத்துல உனக்கு வேலை தரீங்க. என்ன தீவிர சொல்றேன்? அங்கேயே ஒரு தொழிற்சாலை, பனைனா பனையில இருந்து தொழிற்சாலை, பெரிய கட்டணம் கட்ட மாட்டேன். சீட்டை போட்டு ஏசியை போட்டு விட்டுருவேன். தாய்மார்கோலை போட்டு பால் சிலிக்க போட்டு ஏசியை போட்டு 17,000 கொடுக்கணும். கவர்மெண்ட் சம்பளம் காசை கொண்டு போயிடணும். 1 கிலோ கல்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபாய். டன்னா எடுத்து போய் செஞ்சுருவேன். இறக்குமதி போயிடணும். அப்புறம் மறுபடியும் பணம் பால் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? தென்னையில 17 வச்சுவேன். எப்படி? தாய்லாந்துல காத்துற பாருங்க. வந்தவன இந்த சொல்றான் பாரு, அவனை தேடி தேடி சொல்லுவேன். ஒரு பணம்பால் பல ஆயிரம் ஆண்டுகளாக என் வாழ்க்கையோட வந்த மூலிகை சாறு, என் தாயின் மார்ல இருந்த பால், பசுவின் மார்ல இருந்து பால், என் பனை தென்னையின் மார்ல இருந்து பால். இது கல்லு விஷம்ன்ற, இதை மதுன்ற, நீ கண்ட கெமிக்கலை போட்டு வேதி நச்சா போட்டு காய்ச்சி வைக்கிற சாராயத்தை குடிக்க வச்சு என் பிள்ளைய தாலி இருக்கிற கல்ல குடிச்சு ஒருத்தன் செத்தான். என் அக்கா தங்கச்சி தாலி எடுத்தா காட்டுறா கல்ல குடிச்சு ஒருத்தன் செத்தான் செய்தி காட்டு. கல்ல குடிச்சு சொத்தம் மட்டும் வித்தா செய்தி காட்டு. ஆரோக்கிய பயன் இதனால சர்வதேச பயங்கரவாதமா துப்பாக்கியால சொல்றேன். சாராங்காட்சி விற்கிற ஸ்டாலின் சொல்லுவாயா? கள்ளச்சாராயம் காட்சி வித்து குடிக்க வச்ச 63 பேரை சாகடிச்ச கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட். ஒரு கல்யாண விவசாயம் நீ இதுக்கு மேல ஓட்ட போட்ட மானங்கட்டு போயிட்டு ஏய், இவ்வளவு பெரிய வெங்காயம் நான் எரி இறக்கும்போது சுட வேண்டியதாங்க. பெரிய வீரம் நாயிரம் நீ போலீஸ் செய்தி, நான் போராளி செய்தி. பாரு எப்படி எப்படி சூரிய வழி எப்படி மாறி மேய்றாங்க. பாருங்க பாரு. வெறும் வெறும் பண்ணைய மாத்தி பண்ணையில சூரிய தகடு காற்றால மாற்று மின்வர்க்கம் ஒரு நொடி உனக்கு தடையோட விட மாட்டேன். போங்க. இது இந்த மாதிரி கடலுக்குள்ள பிரிட்டனும் நடு கடல்ல ஒண்ணு போடுறான்,
நம்ம ஓர கரையில இந்த மாதிரி கடலுக்குள்ள போட்டுருக்காங்க. ஜப்பான் கடலுக்குள்ள நம்ம கூட அப்படி போடலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம மீனவர்கள் நம்ம சொந்தங்கள் மீன் பிடிக்க பயன்படுத்தல, இங்க கப்பல் போக்குவரத்து இல்ல, இது எந்த தொந்தரவுலையும் அங்க போடலாம். இவன் பாரு போர்ச்சுகல்ல பலூன் கடலுக்குள்ள பலூனை மிதக்க விட்டு அது தயாரிக்கிறான். இது எந்த கேடும் இல்ல, சும்மா பலூனை மிதக்க விட வேண்டியது. இங்க வரமாட்டா யோக்கியப்பையா அங்கே கழிச்சாங்களா. இங்க பாரு, இங்க பாரு கடலுக்குள்ள இது மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க. அலை போற வேகத்துக்கு அசைஞ்சு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி கடல் அலையில ஓரக்கடையில பெடல் மாதிரி போட்டு தயாரிக்கிறான். ஏன்னா நான் சொன்னது நம்ப மாட்டேன், போட்டு நம்மள அப்ப நம்மள இந்த மாதிரி ஜப்பான்ல நடந்து போற பாதையில நடந்து போற பாதையில போட்டு இந்த ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்லையும் தயாரிக்கிறாங்க. இங்க பாரு இவரை தயாரிக்கிற மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஒரு காலடியில இத வேலையெல்லாம் இருக்கும்போது இதுக்கிட்ட இவர் ஆபத்தான மின்மாற்றி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி வயருக்குள்ள கொண்டாந்து கம்பி முறையை தூக்கிறேன். கம்பியே கிடையாது, அருந்து உச்சித்தி முயற்சி அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி மின்மாற்றிகளை தூக்கிட்டு இது நம்ம ஐயா போட்டது ஸ்டாலினப்பா, இதெல்லாம் எடுத்து எடுத்துட்டு இப்படி பூமிக்குள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சிருக்க ஒரு ஆபத்து வெள்ளம் வந்தாலும் ஒன்னும் ஆபத்துங்க. ஏன் அப்படி கொண்டாரு? ஓ மகன், அதனால கொண்டாரு. குறைந்த கட்டணத்தில் மின்சாரத்தை நான் தருவேன். பாப்பா மாசம் வந்து கணக்கு எடுத்துக்கன்னு சொல்லுவேன். 2 மாசத்துக்கு ஒரு ரூபாய் மீட்டர் இல்லைங்க, எனக்கு வர மாட்டான். இந்த திடக்கழிவுக்கு வரை நம்ம வந்தவொடனே பிளாஸ்டிக்கை தடை பண்ணிடுறோம். இருக்கிற பிளாஸ்டிக்கை எரிச்சு மின்சாரம் சிங்கப்பூர் அப்படிதான் தயாரிக்குது. நம்ம இதில் தயாரிச்சுக்கிறோம். சிங்கப்பூர் திடக்கழிவுலேருந்து மின்சாரம் தயாரிக்குது. இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் அழிக்கணும்ல, தொலைதனை அழிச்சு விட்டுட்டு இப்போ பிளாஸ்டிக்கை நம்ம மாற்று பெருக்கத்துக்கு வந்துடுறேன். எப்படி வாழை பை கொடுத்துறேன், கரும்புல தயாரிச்சுறேன், சணல்ல தயாரிச்சுறேன், மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அதுல பை தயாரிச்சு ஒன்று கொடுத்துறேன். அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், பாலித்தீன் மாதிரி இருக்கும், தனிக்கிற கூட கலந்துடும். ஜப்பான்ல போட்டு காட்டுறேன், போட்டு காட்டுறேன். ஒரு நாள்ல கொஞ்சம் தான் கட்ட முடியும். போங்க தனியாரிடம் இருந்து வாங்குறத நிறுத்திடும். அங்கங்க இங்க பாரு, இப்ப ஓடுது ஒரு நகரம் வச்சுக்க, ராதாபுரம்னா இப்ப நாங்குநேரி, இப்ப அம்பாசமுத்திரம், இந்த மாதிரி திருநெல்வேலி இல்ல பாளையங்கோட்டைன்னா அந்த நகரங்கள்ல விழுகிற இந்த இடத்துல விழுகிற தண்ணியை போற அண்ணன் என்ன பண்ற, ஒரு ஒழுங்குக்கு கொண்டு போய் ஒரு வாய்க்கால் எங்க விழுந்தாலும் இங்க வர மாதிரி நீர் தாரைகளை உருவாக்கி கொண்டு போயிட்டு அந்த இடத்துல எப்படி போடுற மாதிரி அங்கேயே சுழல்ல அப்படி மின் உற்பத்தி அமைச்சு அறிஞ்சு அந்த இடத்துக்கு மின்சாரம் கொடுத்துறேன். சொல்றது புரியுதா? இப்ப 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 நம்ம எங்க நின்று பேசுறோம், இந்த இடத்துல போடுறோம். இந்த ராதாபுரத்துல எங்க தண்ணி வந்தாலும் அந்த இடத்துக்கு ஓடியாரும். அந்த தண்ணியை உள்ள விடாம ஒரு வார காலத்திற்குள் பயன்பாட்டுக்கு அந்த தண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி சுழற்சியில மின்சாரத்தை தயாரிச்சு என்ன பண்ணுவேன், அந்த இடத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்துருவேன். 60 வீடுகளுக்கான மின்சாரத்தை அங்கே கொடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு இடத்துல தயாரிச்சு அப்படி சிறு சிறு அங்கங்க இந்த மாதிரி குடியிருப்புகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துடுவேன். கொஞ்ச நாள் சேமிச்சிடறேன். இந்த காய்கறி கழிவுல இருந்து மின்சாரத்தை எடுத்துறேன். நீ குப்பையா போடல, அதை எரிச்சு அதிலிருந்து எடுத்து இந்த காய்கறி கழிவெல்லாம் நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஆள் வச்சு எடுத்துட்டு போயிட்டு உனக்கு முறையா கொட்ட வச்சிருவேன். இங்க போடுங்க, போட்ட உடனே அதுல இருந்து மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு பயோகேஸ் எடுத்துக்கிட்டு இந்த உரத்தை திருப்பி நிலத்துக்கு நான் எடுத்துட்டு போயிடுவேன். இது சூரிய ஒளியில இந்த ஒளியை உண்மையாக இந்த தகட்டில் அடிச்சு ஒளி கற்றை, இது இந்த சூரிய ஒளி மின்னல் இல்லை, ஒளி கற்றை பட்டு தெரிக்கிறது அதிகமாக உள்வாங்கி மின்சாரத்தை வெளியிடும். போங்க கூடுதலாக நம்ம நிறைய மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுக்கிற முடியும் இந்த முறையில்.
இப்ப இந்த மாதிரி தொடர் வண்டி இப்ப ட்ரெயின் போதுல இந்த இடத்துல இப்படி காற்றாலை வச்சுருவேன். அந்த தொடர் வண்டி போற போது இயங்கி இயங்கி அது மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு இருந்துகிட்டே இருக்கும். சாலைகளை ஓரங்களை இது மாதிரி சின்ன காற்றாலையை வச்சுருவேன். போங்க முடியுதா? இப்ப திடக்கல்வியிலிருந்து எல்லா உற்பத்தி இப்படி ஒவ்வொரு நிலையும் மாற்று மின்சாரம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கும் போது இந்த ஆபத்தான மின் உற்பத்தியை மூடிட்டு இதை கொண்டு வந்து அண்ணன் நாடெங்கிலும் உற்பத்தியை நிலத்தையே நாட்டையே ஒரு வேளாண் மண்டலமாக வேளாண் தொழிற்சாலையாக மாற்றிடும். பருத்தி விளையுமா பருத்திலிருந்து தொழிற்சாலை, வாழை வருமா திருநெல்வேலியில வாழை, கரும்பு வருமா கரும்பு, பனை வருமா பனை, தென்னை வருமா தென்னை, ஒவ்வொன்றையும் போட்டு காட்டுமா தொழிற்சாலை தொழிற்சாலை போட்டு போட்டு வேலை இல்லை என் பிள்ளை எவனும் சொன்னாங்க. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, பசி என்ற சொல்லுக்கு வேலையே இல்லை இந்த பைந்தமிழர்கள் ஆட்சியில என்பதை என் அன்பு பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த முறை இதுவரை எந்த முறையும் செலுத்தவில்லை என்றாலும் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி உங்கள் பிள்ளைகளை எங்களை வெற்றி பெற செய்து நீங்கள் வெற்றியடை உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள், மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். சூரியனுக்கு போட்டீர்கள், ரெட்டலைக்கு போட்டீர்கள், தாமரைக்கு போட்டீர்கள், கை சின்னத்துக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள். நீங்கள் 60 ஆண்டுகளாக தோற்று போனீர்கள். இம்முறையிலும் உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடைங்கள். வாக்கை செலுத்த போகிற போது உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள், பேரன் பேத்திகளின் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள். வாக்கை செலுத்துற ஒரு நொடியில் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகளின் முகத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு யாருக்கு வாக்கு செலுத்தினால் நன்றாக வாக்கு செலுத்துங்கள். எனவே அன்பு சொந்தங்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை ஏற்க வேண்டும். ராதாபுரத்திலே சட்டமன்ற தொகுதியை போட்டியிடுகிற என் அன்பு தங்கை முனைவர் கிரிஜா தாமரை அம்பா சமுத்திரத்தில் போட்டியிடுகிற என் பிள்ளைகளை போல தகுதியான வேட்பாளர்களை பிற கட்சிகள் நிறுத்தியிருக்குமானால் நீங்கள் அவர்களுக்கு போடுங்கள், நாங்கள் இந்த வாக்கை அவர்களுக்கே போடுவோம். அதனால் என் தம்பி சிவசங்கரனை போல, என் தங்கை கிரிஜா தாமரை பாண்டியனை போல, என் தம்பி செல்வத்தை போல தன்னலமற்ற உண்மையும் நேர்மையாக ஆக சிறந்த கருத்தியல் புரட்சியை கொண்டு இந்த களத்தில் பணியாற்றி நிற்கிற பிள்ளைகள் யார் என்று பாருங்கள். வாக்குக்கு எவன் காசு தரவில்லை அவன்தான் உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறான். ஓட்டுக்கு எவன் காசை தரவில்லையோ அவன்தான் இந்த நாட்டை பேருந்து கொண்டு நேசிக்கிறான். எனவே நன்கு சொந்தங்களே, உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கு வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் ராதாபுரத்தின் தாமரபாண்டியன் வெல்க வெல்க வெல்க. நாம் தமிழர். डायमंड फुल पाएगा कोडूरमा
பல்லு 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 விஜய் விஜய் கட்சி விஜய் கட்சி விஜய் கட்சி